வணக்கம் அன்பு மக்களே. இந்த பகுதியில் நாம் பார்க்கப்பது ஜோதிட சாஸ்திர வகையில் பக்தர்கள் கோயிலில் செயல்படும் நிலைகள் மற்றும் தன்மைகள் யாது என்று பார்ப்போம். வெற்றியை தரும் கடவுள் தெய்வங்களை சுற்றி வருவதற்கான முக்கிய விதிகள் என்று சனாதன இந்து தர்மத்தில் வெவ்வேறு கடவுள்களை மற்றும் தெய்வங்களை மக்கள் வழிபடுகின்றனர். அதற்கு தகுந்த சுற்று விதிகள் இருக்கின்றன. மக்கள் ஒவ்வொருவரும் தமது பாரம்பரியத்தை பின்பற்றுபவர்கள் தெய்வங்களின் ஆசீர்வாதங்களை பெற தங்கள் இறைவனின் பெயரில் வெவ்வேறு பரிகார விரதங்களையும் கடைபிடிக்கிறார்கள். இவற்றிற்கு அகர்பத்தி, மலர்கள், பசுமை கொடிகள், தேங்காய்கள், வெற்றிலைப்பாக்கு போன்ற பல்வேறு பொருட்களையும் அவர்கள் தங்கள் இறைவனுக்கு நிவேதனமாக வழங்கி மகிழ்ந்து வழிபடுகின்றார்கள். மேலும் அவர்கள் தங்கள் இறைவன் குடியிருக்கும் கர்ப்ப கிரகத்தை சுற்றி வருவதில் ஆன்ம சாந்தியை பெற்று மகிழ்ச்சியாக இருக்கிற மனதில் ஒரு நிறைவை பெறுகிறார்கள். மனம் அமைதி அடைகிறது. மற்றும் அதே நேரத்தில் அவர்களின் எண்ணிக்கை சார்ந்த சுற்றுக்கள் மூலம் பக்தர்கள் மறைமுகமாக தங்களின் நடைப்பயிற்சியின் மூலம் தங்களின் தேகத்தின் நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கு வாழ்கிறார்கள் என்பதுதான் உண்மையாகவும் அதில் பார்க்கப்பட வேண்டிய அமைப்பாக இருக்கிறது. இந்து மதத்தில் இந்த பரிகார சுற்றும் பிரார்த்தனை வழிபாடு செயல்முறையின் ஒரு அர்த்தமுள்ள அவசிய பகுதியாக கருதப்படுகிறது. கோவிலின் உள்ளமர்ந்த மூர்த்தி மற்றும் கடவுளை சுற்றி வருவதன் மூலம் மக்களின் வாழ்வில் பல்வேறு சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் என்பது மத நம்பிக்கையுடன் கூடிய ஒரு தொடர்பு நிலையை தக்க வைக்கப்படுகிறார்கள். கோயிலை ஒரு மனதுடன் ஒற்றுமையுடன் மனதில் நேர்மையாக சுற்றி வரக்கூடிய தன்மை பக்தர்களிடம் இருக்கிறது. அந்த நேரத்தில் மற்றவற்றை எதை பற்றியும் சிந்திக்காமல் நாம் சுற்றி வர வேண்டும். தேவையில்லாமல் குடும்ப விஷயங்களையும் மற்றவர்களை பற்றிய பொறாமை பேச்சுகளையும் புகார்களையும் பேசுவது கவைக்கு ஆகாது. ஆகவே கோவிலில் சுற்று பிரகாரங்களை நாம் சுற்றி வரும்பொழுது தெய்வத்தின் மூல மந்திரத்தை உச்சரித்து நாம் சுற்றி வர வேண்டும். பக்தர்கள் மற்றும் நாத்தியம் சார்ந்த தனி மனிதனின் எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பது உண்மை நிகழ்வாகும். மற்றும் பக்தரின் நம்பிக்கைக்குரிய இந்த செயல்கள் இது கடவுளின் ஆசீர்வாதத்துக்கு வழிவகுக்கும் செயலாகவும் இருக்கிறது. இதை தவிர பக்தர்கள் தங்கள் மனதில் அமைதியையும் மகிழ்ச்சியும் அடைகிறார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பக்தர்கள் சரியான விதிகளை பின்பற்றினால் மட்டுமே பரிக்கிரமத்தின் முடிவுகளை அடைய முடியும். பரிக்கிரமம் என்றது சுற்று வட்டம் என்று அர்த்தம். தெய்வங்களை சுற்றி வரும் வட்டங்களில் உள்ள கர்ப்பகிரகத்தின் வீட்டிற்கும் தெய்வம் சார்ந்த விதிகள் மற்றும் சுற்றும் எண்கள் தெரியாமல் பலர் சுற்றி வருகின்றனர். பிரதிஷ்டை செய்யப்பட்ட கர்ப்பகிரக தெய்வங்களை சுற்றி வரும் சுற்றுகளில் உள்ள மற்றும் செய்ய வேண்டிய பரிக்கிரமங்களை பற்றிய சரியான நடைமுறைகளையும் கைப்பற்றி மனதில் ஏற்றி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பக்தர்களுக்கு நன்மை வைக்கும் சரியான எண்ணிக்கையிலான சுற்று வட்டாரங்கள் தொடர்பான துல்லியமான விவரங்களை இப்பதிவில் உங்களுக்கு வழங்க நான் முயற்சிக்கிறேன். வெவ்வேறு தெய்வங்களுக்கும் சுற்று விவரங்கள் என்பது வேறுபடுகிறது. சிவபெருமான் சிவலிங்கத்தின் பாதி சுற்றில் அபிஷேக நீர் வழியும் இடம் வரையில் வலது இடமாக சுற்றி வருதல் வேண்டும். அபிஷேக நீரை யாரும் தாண்டக்கூடாது என்பது ஐதீகம். சிவன் கோயிலில் உள்ள லிங்கத்தின் மீது விழுந்த நீர் நாம் தாண்டி வருவது உகந்ததாக இருக்காது. ஆகவே வரமிடமாக அதிகபட்சமாக 108 சுற்றுக்கள் அல்லது 3, 6, 9 அடுத்து 9 மடங்குகளாக இருக்க வேண்டும். சிவன் கோவிலில் சிவனை சுற்றுவதற்கு 3 முறை, 6 முறை, 9 முறை, 18 அதேபோல் 9 மடங்களாக இருக்கலாம். அதிகபட்சமாக 108 சுற்றுகள் சுற்ற வேண்டும். இது ஒவ்வொருடைய மனதின் தேகத்தில் உள்ள நோய்களுக்கு தகுந்தவாறு அவருடைய விருப்பத்திற்கு தகுந்தவாறு இது அமைய வேண்டிய அமைப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். விஷ்ணு பகவானுக்கு இறைவனின் பிரகாரங்களை 5 சுற்றுகள் சுற்ற வேண்டும். அன்னை துர்கா உட்பட அனைத்து தெய்வங்களும் 7 பிரகாரங்களை சுற்ற வேண்டும். இதில் விஷ்ணு பகவானுக்கு புதன் பலமில்லாதவர்கள், புதனால் பாதிக்கப்பட்டவர்கள் விஷ்ணு பகவானை சுற்றுவதற்கு 5 பிரகார சுற்றுகள் சுற்ற வேண்டும். அன்னை துர்கா தேவியை வழிபட நினைப்பவர்கள் கேதுவின் பலமற்ற நிலையால், அதாவது துர்கையின் வலிமற்ற நிலையால் இருக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள், ராகு கேதுடைய தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் 7 பிரகாரங்களை சுற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விநாயகப் பெருமானுக்கு 3 சுற்று பிரகாரம் சுற்றுக்கள் உங்களுக்கு தேவைப்படுது. அரச மரத்தை சுற்றும் போது 108, ஆலமரத்தை சுற்றும் போதும் 108 முறைகள், வேப்ப மரத்தை சுற்றும் போதும் உங்களுக்கு 7 சுற்றுக்கள் போதுமானது. சுற்றும் போது நாம் மந்திரங்கள் உச்சரிக்க வேண்டியது, நமது மனம் ஓர் நிலையில் நிற்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அந்த நட்சத்திரம் பிரதட்சணம் செய்யும் பொழுது சுற்றும் போது தனிநபர்கள் இறைவனை நினைத்து உரிய மந்திரங்களை உச்சரித்து தியானம் செய்ய வேண்டும்.
மந்திரம் என்பது ஒரு வேண்டுதல் தான் ஆகும். இதனால் நமது விருப்பங்கள் நிறைவேறும் என்று பக்தனுடைய நம்பிக்கை, நம் முன்னோருடைய நம்பிக்கை. வேண்டுதல் என்பது, இறைவா, எனது வாழ்க்கையிலும் எனது முந்தைய பிறவிகளிலும் தவறுதலாக நான் செய்த பாவங்கள் மற்றும் தவறான செயல்கள் அனைத்தையும் தங்களை நான் ஏந்தி உடல் பொருள் ஆவியை உங்களின் பாதங்களில் சமர்ப்பித்து முழு மனதுடன் வணங்கி சுற்றி வந்து எனது வேண்டுதலை உங்களின் பாதங்களில் வைக்கிறேன். கடவுளே, என்னையும் எங்கள் குடும்பத்தையும் காத்து ஆதரவு தந்து எனக்கும் எங்களுக்கும் உதவக்கூடிய பொருத்தமான ஞானத்தை வழங்கல் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேண்டுதலை உங்களுக்கு தகுந்தவாறு உங்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அதை மனமுருகி மனதுக்குள் வேண்டிக்கொண்டே உங்களுடைய சுற்றுக்கள் இருப்பது நன்மையாகும். இல்லையே அந்த தெய்வத்தின் நாமாவை மனதில் நீங்கள் எண்ணி 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 நீங்கள் அதை உச்சரித்து ஜபித்து சுற்றி வருவது மிகவும் நன்மையாக இருக்கும். உங்களுடைய மனம் எங்கும் ஈடுபடக்கூடாது, எதிலும் ஈடுபடக்கூடாது. எந்த தெய்வத்தை நீங்கள் சுற்றி வருகிறீர்களோ, எந்த பிரகாரத்தை சுற்றி வருகிறீர்களோ, அங்கு குடியிருக்கும் கர்ப்பகிரகத்தில் வீற்றிருக்கும் தெய்வத்தின் நாமாவை நீங்கள் ஜபிப்பதே பெரிய உங்களுக்கு கோடி புண்ணியம். சுற்று வட்டாரத்தின் சரியான விதிகள் என்பது தெய்வங்கள் அல்லது கோவில்களை சுற்றி வருவதை கடிகார திசையில் கொண்டு செல்ல வேண்டும். இது வலதுபுறத்திலிருந்து தொடங்கி கால மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும். சரியான மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் ஒருவரின் உடலில் நேர்மறை ஆற்றல்கள் புகுத்தப்படும் மங்களகரமான இடங்களில் ஒன்றாக கோவில் கருதப்படுகிறது. அதனுடன் இறைவனை வணங்கி மணிகளை அடிக்கவும் இந்த ஆற்றல் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாய்கிறது. எல்லா விதமான மன அழுத்தங்களையும் நீக்கி ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். ஒரு நபர் வலம் வரும்போது அவரது வலது பக்கம் கர்ப்பகிரகத்தில் உள்ள தெய்வங்களை எதிர்கொள்ளும் என்று வேதங்களின்படி சுற்றுவது மங்களகரமான பலனை தரும் என்று நம்பிக்கை. சுற்றறிக்கையின் முக்கியத்துவம் என்பது பரிக்கிரமா அல்லது சுற்றுவட்டம் என்பது கோவில்களில் உள்ள பொதுவான சடங்குகள் ஒன்றாகும். இந்த செயல்முறை பிரதட்சணா அல்லது பிரதட்சணம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த செயல்பாட்டில் பக்தர்கள் தெய்வம் அல்லது இறைவனின் வசிக்கும் கோயிலின் உட்புற அறையை சுற்றி வருகிறார்கள். இது வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் இறைவனின் ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தும் தன்மையில் இருக்கிறது. ஒரு கோவிலில் வழிபாட்டிற்கு பிறகு சுற்றி வருவதால் பக்தர்கள் மனதை அழுத்தும் மற்றும் அனைத்து வகையான எதிர்மறை உணர்ச்சிகளிலிருந்தும் விலகி மனம் அமைதி அடைந்து மகிழ்வுடன் இருப்பார்கள் என்பது நம்பிக்கை. இது தவிர ஒரு நபர் மிகவும் எடை குறைந்ததாக உணர்வார். தாங்கள் லேசாக மாறியதாக சொல்லவும் நாம் கேட்டிருப்போம். மக்கள் மிகுந்த சுமையுடன் கோயிலுக்கு நுழைகிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதனால் கோயிலுக்கு வரும் மனிதர்கள் தெய்வத்தை வணங்கி தெய்வத்தினுடைய தன்மைக்கேற்ற பிரதிஷ்டை வரும்பொழுது அவருடைய மனம் லேசாகிவிடும். மேலும் சரியான வகையான சுற்றுப்பயணங்கள் மற்றும் பிரார்த்தனைகள் கடவுளுடன் உங்களுக்கும் உள்ள ஆன்மீக தொடர்பை உறுதி செய்யக்கூடிய தன்மையில் இருக்கும். இந்த செயல்முறையின் மூலம் தனிநபர் கடவுளின் பெயரை கொண்டு தியானிக்கிறார் மற்றும் அனைவருக்கும் நன்றி கூறுகிறார் என்று அர்த்தம். தெய்வத்தை பிரியப்படுத்துவது என்பது தங்களை தாங்களே நாமே பிரியப்படுத்திக் கொள்வது என்று அர்த்தம். தங்கள் வாழ்க்கையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கவும் இது சிறந்த வழியாகிறது. ஒரு தியான பயிற்சியாகத்தான் நாம் கோயில்களை சுற்றுகிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். கடிகார திசையில் சுற்றுவது ஏன்? இந்து மதத்தின் வலது பக்கம் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. எனவே பூஜை செய்யும் போது பெரியோர்கள் பிரசாதத்தை வலது கையில் எடுத்து தர வேண்டும் என்று கூறுகிறார்கள். சனாதன இந்து தர்மத்தில் இடது கையால் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் மற்றும் எந்த வகையான புனிதமான பொருளையும் இடது கையால் தொடக்கூடாது, யாருக்கும் தரக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. சுற்றி வரும்போது கோயிலின் பிரகாரத்தை சுற்றி வரும்போது பக்தர்கள் கோயிலின் சுவர்களை தங்கள் 2 கை விரல்களால் தொட்டு ஆசீர்வாதம் வாங்குவதுடன் அந்த இடத்தின் மீதான நம்பிக்கையும் மரியாதையும் நாம் பிரபலப்படுத்தி காட்டுகிறோம் என்று அர்த்தம். யாராவது வலது பக்கமாக இதை செய்தால் அவர்கள் செயல்பாட்டை செய்வது எளிதாக இருக்கும். தேவஸ்தானத்தை சுற்றி வருதல். ஜெகநாதர், பூரி, ராமேஸ்வரம், திருவண்ணாமலை மற்றும் திருவனந்தபுரம் தேவ கோவிலை சுற்றி வருவது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. தெய்வங்கள் மற்றும் உள்ள கோயிலை சுற்றி வருதல் என்பது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியது. சிவன், விநாயகர், அன்னை துர்க்கை, காளி, விஷ்ணு, அனுமன், கார்த்திகேயர், சுப்பிரமணியர் போன்றவர்கள் தெய்வ விக்கிரகத்தினுடைய பரிக்கிரமா அல்லது சுற்றி வருதல் மேற்கொள்ளப்படுகிறது. புனித நதிகளை சுற்றி வருதல். இந்து மதத்தில் புனித நதிகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. கங்கை, சாரி, நர்மதை, கோதாவரி, காவேரி, தென்பெண்ணாறு போன்ற பல்வேறு புனித நதிகளை மக்கள் சுப பலன்களுக்காக வலம் வருகின்றனர். மரங்களை சுற்றி வருதல். திருவிழா காலங்களில் சிறப்பு வேண்டுதலுக்காக
அல்லது இறைவனின் ஆசிகளை பெறுவதற்காக மரங்களை சுற்றி வருவது வழக்கம். அரச மரம், ஆலமரம் மற்றும் வேப்ப மரம் இவற்றை சுற்றி வருவது இதில் அடங்குகிறது. யாத்திரைகள் சுற்றுதல். யாத்திரை ஸ்தலங்களை சுற்றி வருவது தேருக்கு வடக்காக யாத்திரை செய்ய திரு ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், பழனி, மீனாட்சி, மதுரை, திருவண்ணாமலை, அயோத்தி, காஞ்சி காமாட்சி, உஜ்ஜயினி, பிரயாக்ராஜ், காசி மற்றும் குழந்தை ராமர் போன்ற இடங்களுக்கு செல்வதை உள்ளடக்கியது. இந்த சுற்றில் சார்தாம் யாத்திரையும் அடங்கும். பாரத கண்டம் சுற்றுதல். இது போன்ற ஒரு வகையான சுற்றுவட்டம் மகான்கள் மற்றும் முனிவர்களால், சித்தர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. இவர்கள் மகான்களும் சித்தர்களும் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் லோக சேமத்திற்காக, உலக சேமத்திற்காக, மக்கள் சேமத்திற்காக இவர்கள் சுற்றி வருகிறார்கள். இந்தியா முழுவதையும் சுற்றி வருவதும் இதில் அடங்குகிறது என்பதை உணர்ந்து அவர்களை நாம் மதித்து அவர்களுக்கு வழிகாட்டியாக நாம் ஏற்று செயல்பட வேண்டும். மலை சுற்றுதல், கிரிவலம் சுற்றுதல் என்று பெயர். கடவுள் அருள் பெற கோவர்த்தனகிரி, பழனிமலை, திருவண்ணாமலை, கிருணார், காமத்ரி போன்ற மலைகள் சுற்றி வருவதும் இதில் அடங்கும். இந்த மலைகளை சுற்றி வருவது மிகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது மற்றும் அதன் காரணமாக மக்கள் தகுந்த பலனை பெறுகிறார்கள். பிருந்தாவன் தாமுக்கு வருபவர்கள் கண்டிப்பாக கோவர்த்தனகிரி பரிக்கிரமா செய்வதை கடமையாக கொண்டு செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. அதுபோல் மக்கள் தங்கள் திருமணத்தின் போது 7 சுற்றுகள் சுற்றுகிறார். இது திருமண சடங்கின் ஒரு பகுதியாக மணமகனும் திருமணமான பின் 7 முறை அக்னியை சுற்றி வந்து தங்களுடைய வாழ்க்கையை மெய்ப்பிக்க வாழப் போகின்றோம் என்ற தங்களுக்குள் இருவருக்குள் ஒரு மனமொத்த ஒரு சத்தியத்தை உருவாக்கி அதை காப்பாற்றி வாழ்கின்றனர். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவிரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.